சரி, இப்போ துலாம். இந்த துலாமுக்கு பணவரவை பூர்த்தி செய்வதற்கு என்ன பண்ணணும்? பொதுவா இவங்களுக்கு ஏன் பண தடை அப்படிங்கிறது ஏற்படுது தெரியுமா? இந்த துலாம் லக்னத்திற்கு செவ்வாய் நல்ல இடத்துல இல்ல அப்படின்னா, இவங்களுக்கு கட்டாயம் பணப்பிரச்சனைகளை இவங்க கண்டிப்பா சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த செவ்வாய் எங்க இருக்கக்கூடாது அப்படின்னா, மீனத்திலேயோ ரிஷபத்திலேயோ இந்த செவ்வாய் இருக்கக்கூடாது. இருந்தா என்ன ஆகும்? பணமெல்லாம் வரும். அவங்களால அதை சரியாக கையாள முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இங்க நிச்சயமாக இருக்கு. அதனால இந்த இடங்கள்ல இருக்கும்போது கண்டிப்பா இவங்க யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. அந்த பெருமாள் சொர்ண ஆகர்ஷ்ண பெருமாளாக இருக்கிறது. அதாவது பெருமாள்ங்கிறத நம்ம சிவபெருமானையும் எடுத்துக்கலாம், அங்க மகாவிஷ்ணுவையும் எடுத்துக்கலாம். இங்க சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபாடு பண்ணுங்க. அதுவும் எப்போ செவ்வாய்க்கிழமை என்று போய் வழிபாடுகள் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லைங்க அவங்க பக்கத்துல சொர்ணாகர்ஷ்ண பைரவர்லாம் இல்லைங்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம், முருகப்பெருமானையே நீங்க வழிபாடு பண்ணலாம். அதுவே உங்களுக்கு நல்ல யோகமான சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விருச்சகம். இந்த விருச்சகத்திற்கு பண தேவை அப்படிங்கிறது என்ன மாதிரியாக அமையும்? இந்த பண தேவையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பது யாருங்க?